நைட் டைமில் நான்வெஜ் எடுத்துகிட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கான காரணம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். கரெக்டாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தினேஷ் அப்படின்னு 10வது படிக்கிற ஒரு பையன் இருக்கான். ஒரு நாள் நைட் அவன் வெளியே விளையாடிட்டு இருக்கும்போது தினேஷோட பக்கத்து வீட்டு அக்கா அவனை கூப்பிட்டு அவன் கையில் ஒரு சாப்பாட்டு வாளியை கொடுக்குறாங்க. அந்த சாப்பாட்டு வாளியை ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த அக்காவுடைய ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு வர சொல்கிறாங்க. தினேஷ் தனியாக போகிறதுக்கு பயந்துக்கிட்டு அவன் கூட விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு குட்டி பையனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த சாப்பாட்டு வழியை கையில் எடுத்துட்டு கிளம்புறான். அவன் நடந்து போயிட்டு இருக்க இடம் செம்ம இருட்டா இருக்கு. அந்த ரோட்ல ரொம்பவே தள்ளி தான் ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கும். இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தினேஷோட காதுல ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னன்னா, தினேஷுக்கு ரொம்ப பக்கத்துல யாரோ நடந்து வர மாதிரி கொலுசு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் ரொம்பவே பக்கத்துல கேட்குது. அது மட்டும் இல்லாம தினேஷோட பின்கழுத்துல யாரோ பயங்கரமா மூச்சு விடுற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. இதே டைம்ல தினேஷ் கூட இருந்த அந்த குட்டி பையனும் ஆனா கொலுசு சவுண்ட் கேட்குதுன்னா எனக்கு பயமா இருக்கணும்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கான். தினேஷும் அந்த குட்டி பையனோட கையை பிடிச்சிட்டு வேகமா நடந்து போயிட்டு இருக்கான். இவன் எவ்வளவு வேகமா நடந்து போனாலும் அந்த கொலுசு சத்தம் விடாம இவன் பக்கத்திலேயே நடந்து வந்துட்டு இருக்கு. தினேஷ் உடனே அந்த குட்டி பையனோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு அந்த சாப்பாட்டு வழியை கீழே போட்டுட்டு 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமா கத்திக்கிட்டே அந்த ரோட்டை விட்டு வேகமா ஓடிடுறாங்க. வேகமா ஓடி ஒரு பெண்டில் திரும்பிடுறாங்க. அங்க திரும்பினதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் நின்று மூச்சு வாங்குறாங்க. தினேஷ் இந்த நேரத்துல என்ன பண்றான்னா, அந்த குட்டி பையனை அங்கேயே நிக்க வச்சுட்டு பொறுமையா அந்த ரோட்டோட கார்னருக்கு போய் இவங்க நடந்து வந்த ரோட்டை எட்டி பார்க்கறான். சாப்பாட்டு வழியை எந்த இடத்துல போட்டுட்டு வந்தானோ அதே இடத்துல கருப்பு கலர் புடவையில ஒரு பொண்ணு தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. தினேஷ் அந்த உருவத்தை பார்த்ததும் வேகமா ஓடி வந்து அந்த குட்டி பையனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அண்ணன் இருக்கிற இடத்துக்கு போயிடுறான். அந்த அண்ணா கிட்ட போய் நடந்த இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அந்த அண்ணனும் இந்த சின்ன பசங்க இவ்வளவு பயந்துருக்கிறத பார்த்து இவங்களை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்து அவரோட சைக்கிள் எடுத்துட்டு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இவங்க சாப்பாட்டு வாளியை எங்க போட்டாங்களோ கரெக்டா அந்த இடத்த தாண்டி போகும்போது அந்த வாளியை பாக்குறாங்க. அது ஓப்பன் ஆகி நசுங்கி தரையில விழுந்து கிடக்குது. பட் அந்த வாளியை சுத்தி எந்த சாப்பாடுமே இல்லை. இவங்க கரெக்டா இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு பொண்ணு பயங்கரமா சிரிக்கிற சத்தம் இவங்களுக்கு கேட்குது. அந்த அண்ணனும் சைக்கிளை வேகமா மிதிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. தினேஷும் அந்த குட்டி பையனும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த விஷயத்த நினைச்சு பயந்துகிட்டே அவங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க. பட் தினேஷ் கூட வந்த அந்த குட்டி பையனுக்கு பயங்கரமா ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த சின்ன பையனோட அப்பா அம்மா என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னன்னா, அந்த அக்கா அந்த சாப்பாட்டு வாளியில சமைக்காத பச்சை கறியை போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, நைட் டைம்ல இந்த மாதிரி நான்வெஜ்ஜை நீங்க என்னைக்குன்னு எடுத்துட்டு போயிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் இது நம்ம ஃபாலோவர் சொன்ன ஸ்டோரி தான். இதே மாதிரி ஹாரர் இன்சிடென்ட் எதுனா உங்களோட லைஃப்ல நடந்திருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை அடிக்கடி பேயை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. ஓகே, பாய்.